விநாயகர் சதுர்த்தி விரதம் ஆவணி மாதம் சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்கிலபட்ச சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது. ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த 4வது நாள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. அன்று விடியற்காலையில் எழுந்து வீட்டை நன்றாக பெருக்கி மெழுகி சுத்தம் செய்துவிட்டு வீட்டு வாசலில் மாவிலை தோரணங்களை கட்ட வேண்டும். வீட்டின் வாசலுக்கு இருபுறமும் வாழைமரக் கன்றையும் கட்டி வைக்கலாம். பூசை அறையை கழுவி மொழுகி கோலம் போட்டு அதன் மையப்பகுதியில் ஒரு பலகை வைத்து மேலும் ஒரு கோலம் போட்டு தலைவாழை இலை விரித்து பச்சரிசையை பரப்பி வைக்க வேண்டும். அதில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் என்று எழுதி மண்பிள்ளையாரை வைக்க வேண்டும். அதற்கு அருகம்புல் எருக்கம்பூ விபூதி சந்தனம் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெல்லம் கலந்த மாவு உருண்டை விளாம்பழம் அப்பம்